உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு மன்னன் சோல் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வணக்கம். என் பேர் ரவி. எனக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்றது ஒரு மணால் ஆசை. அதுலேயும் அக்ரி ரிலேட்டட் சேனலாக ஆரம்பிக்கணுன்றது ஒரு வெறினை கூட வச்சுக்கலாம். இதோட முதல் வீடியோவாக கோயம்புத்தூர் கொடிசையில் நடக்கிற அக்ரி இண்டெக்ஸ் 2026 அக்ரி ஃபேருக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வெதர் நல்லா தான் இருக்குது. சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் பெரிய வெயில் இதெல்லாம் தெரியாது. அதுவும் உள்ளே ஃபுல்லாக மரம் நல்லா தான் ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹால் A, B, C, D, E அது இல்லாமல் G, H அண்ட் தென் நர்சரி தனியாக போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏலேருந்து ஆரம்பிப்போம். ஹால் ஏல ஃபஸ்ட்டு ஸ்டால் வந்து கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட ஸ்டால் தான் இருக்குது. ஸோ இவங்களோட வீடியோஸ் ரெகுலராகவே வந்து நான் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்டாலுக்குள்ள வந்து பார்த்தா எல்லா விதமான பவர் வீடர்ஸு, பவர் டில்லர்ஸு, பேக் ரோட்ரி, ஃப்ரண்ட் ரோட்ரி, ஆட்டோமேட்டிக்கு, ட்ரோன் பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரோன். இவ்வளோ பெரிய ட்ரோன் நான் பார்த்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரோனை பார்த்துருக்கேன். நிறைய மிஷினரிஸ் வச்சுருக்காங்க. புஷ் கட்டரே பார்த்தீங்கன்னா ட்ராலி புஷ் கட்டரும் இருக்குது. அதில் எது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், அதாவது ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணுற பவர் டில்லர் கூட இருக்குங்க. அதில் பேக் ரோட்டியோடு வேறு இருக்குது. இப்போ இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்? கார்கோ ட்ரோன் சார். கார்கோ ட்ரோன் 100 kg வரைக்கும் வெயிட் லிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரேயர் எதுவும் கிடையாது. இது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயிங்மே இருக்கு. நம்ம 10 லிட்டர் 20 லிட்டர் 30 லிட்டர். ஓகே. இது 20 லிட்டர் இருக்கு. நீங்க ஸ்ப்ரேயிங்கும் பண்ணிக்கலாம். இது மூலமா உரமும் போட்டுக்கலாம். இந்த டேங்கை வச்சு நீங்க உரம் போட்டுக்கலாம், விதை போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இல்ல டேங்க் வச்சா டேங்க் தனியா ஃபிட் பண்ணிக்கணுமா? இது எப்படி டேங்க் தனியா மேல ஃபிட் பண்ணிக்கணுமா? நம்ம எடுத்துட்டு இந்த டேங்க் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இது அதோட மோட்டருங்க. மோட்டர் பாத்தீங்கன்னா இதுல இப்படி அட்டாச் பண்ற மாதிரி. ஓகே. கீழ அட்டாச் பண்ணிருக்கோம். இது கூட நம்ம உரம், யூரியா. சோ நீங்க தூர மாதிரி இதெல்லாம் வந்துரும். தெளிக்கிறது தான். ஸ்ப்ரெட்டிங். இது லிக்விட் இது கிடையாது. நீங்க சொல்றது பெட்ரோல்ஸே வந்து நம்ம மூலமா ஸ்ப்ரே பண்ணனும். ஓகே. இது ஸ்ப்ரெட் பண்ணனும். 2 in 1. ஓகே. இது நம்ம 10 லிட்டர் டோஸ். ஒன்லி ஸ்ப்ரேயிங் மட்டும் பண்ணிக்கலாம். இது 2 in 1 சார். இது நம்ம ட்ரோனோட ஸ்ப்ரே. இந்த நாசில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மூலமா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மோட்டர் மூலமா ஸ்ப்ரெட்டிங். தெளிக்கிறது. இது மருந்து தெளிக்கிறது, இது உரம் தெளிக்கிறது. என்ன காஸ்ட் வரும்? இது 6 lakhs வரும். பேட்டரி பேக்கப் எவ்வளவு இருக்கும்? 3 பேட்டரிஸ் வரும். ஒவ்வொரு பேட்டரிஸ் யூஸ் பண்ணி 4 ஏக்கர்ஸ் கவர் பண்ணிக்கலாம். இந்த எவ்வளவு டியூரேஷன் வரும்? இது பாத்தீங்கன்னா 16 நிமிஷம் டியூரேஷன் வரும் சார். 5 நிமிஷத்துல ஒரு ஏக்கர் கவர் பண்ணி முடிச்சோம். ஓகே. நீங்க ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாம், மேனுவல் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் நாங்க ஃபுல் ட்ரைனிங் நாங்க. இதுக்கு லைசென்ஸ் இருக்கா? லைசென்ஸ் இருக்கு. லைசென்ஸ் வாங்க. ட்ரோனுக்கு லைசென்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணாலும் நாங்க வாங்கி தரோம். சரி, நமக்கு 90000 வருது சார். இப்போ நம்ம ஷாலா கூட புக் பண்ணீங்க அப்படினா 85 புக் பண்ணிக்கலாம் சார். இல்ல அட்டாச்மென்ட் எல்லாமே அந்த 90 குள்ளேயேவா இல்ல எல்லா அட்டாச்மென்ட் சேர்த்து வந்து சார். கலை எடுக்கிற பிளேட், பட்டமாத்தி போடுற பிளேட், மண்ணாடி போடுற பிளேட், மாதிரி எல்லா ரெண்டு ஒண்ணு தான. இல்லைங்க சார், இது வந்து 7 ஹெச்ல வரும்னா அது வந்து 5.5 ஹெச்ல வரும் சார். விலை என்ன அப்படினா 35 ரூபாய் வரும் சார். ஸ்டார்ட் ஆஃபர் கொடுப்பீங்க. அது அப்படினா உங்களுக்கு 85 ரூபாய் வரும் சார். அந்த சைடு அப்படியே ஸ்டாலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரேயருக்கான டெமோலாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு வேணும்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரேயரு எல்லாமே இங்கே இருக்குது. என்ன ப்ரைஸ் இது? 4500. எவ்வளோ நேரம் பேட்டரி வரும் அது?
அப்படியே வந்து கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபால்கானோட டூல்ஸ் ஸ்டால் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபால்கனோட டூல்ஸ் வந்து எந்த அளவுக்கு லேபிளாக இருக்கும்னு. இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம அமேசானில் பார்த்துருக்கேன், யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். பட் இங்கே நேரில் பார்க்குறது வந்து நல்லா இருக்கு. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் இது. ஸோ இங்கே சின்னதாக ஒரு இடம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆகரு, கோவிடர்லேருந்து எல்லாமே இருக்குங்க. ஸோ இதில் நானே செய்யலாமெல்லாம் வந்து ஒரு டைமில் பிளான் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு பிளேட் பீஸ் ஒன்று எடுத்து அதை வந்து கட்டையில் அடித்து இதை வந்து மண்ணெல்லாம் வச்சு நானே வந்து இந்த கோவிடரை வந்து ரெடி பண்ணி பார்த்துருக்கேன். அது அந்த அளவுக்குலாம் ரிசல்ட் வரல. பட் இது நல்லா இருக்கு. ஸோ ஒவ்வொரு டூல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் இங்கே போட்டிருக்காங்க. செடி மாதிரி இதுதானா? ஸோ சாஃப்ட் ஸ்டெம் மட்டும் தான் இது பண்ணலாம். கார்டனிங் டூல்ஸ்லாம் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. வெயிட்லெஸ் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ இது ஒரு ஹேண்டில் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபிட்டிங்ஸு மல்டிபிள் ஃபிட்டிங்ஸ் இருக்குது. நமக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம், இல்லை எல்லாமே வேணால் கூட வாங்கிட்டு நம்ம ஒரு ஹேண்டில் வச்சு இது எல்லாத்தையும் வந்து மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வெல்ட் மெஷ், ஆனால் நான் பார்க்கல. ஸோ இவங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான டூல்ஸ்லாம் இருக்குது கொஞ்சம். சப் கட்டர் பிளேட்லாம் இங்கே வந்து ஸ்டாலில் வச்சுருக்காங்க. சேலம் வெல்ட் மெஷ். ஸோ வேணா வாங்கிக்கலாம். ஒரு பீஸ் வந்து 350 போட்டிருக்காங்க. சார் இது வந்து பவர் வீட்ரு 7 HP. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறதுக்கு 4 அடிக்கு பிளேடு வந்துடும். அதை 2 அடியாகவும் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஓகே. வைப்ரேஷன் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. நமக்கு வைப்ரேஷன் அவ்வளோக்கா வராது. அது இல்லாமல் இந்த பாறை மாரி நம்ம இந்த ரிச்சர் போட்டு விட்டு பாரும் வாய்க்கால் மாதிரி பாரும் பேட்டரி எல்லாமே வெயிட்லெஸ் சீட்டே இருக்கு. என்ன இது லெட்டா? லித்தியம் பேட்டரி. லித்தியம் பேட்டரி. 12 லிட்டர். என்ன ப்ரைஸ் இது ட்ரம் சீடு? எவ்வளோ என்ன ப்ரைஸ்? 6500. இல்லை எப்படி சின்ன சின்ன இது போடலாமா? சின்னது இருந்தாலுமே இதோட சைஸ் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு தனியாக வாங்கி. ஏன்னா இது உள்ள போய் இதில் மாட்டுதுன்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. ஸோ அது மாதிரி இது வராது. சைஸ் தகுந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகே. கிசான் யந்திராவா? கிசான்னா விவசாயி, இயந்திரத்துக்கு யந்திராவா? கிசான் யந்திரா கிருஷ்ணகிரி. ஓகே. எவ்வளோ டூரேஷன் வரும் பேட்டரி டூரேஷனு? 1 hour ரெஸ்பான்ஸ். எக்ஸ்ட்ரா பேட்டரினா 2 பேட்டரி வரும். இந்த 3 டூலோட டீட்டெயில்ஸ் கேட்கணுன்றது தான் ரொம்ப இதுவாக இருந்தேன். ஸோ கிடச்சிச்சு. 3மே ஒரே ஸ்டாலில் இருந்துச்சு. கிஷான் யாத்ரா கிருஷ்ணகிரி. இது செல்ஃப் ஆப்ரேட்டர்னு நினைக்கிறேன். இது தனியாகவே வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டிராக்டரோட ஃபிட்டிங் இருக்குது. பட் இது கவர்மெண்ட் ட்ராவலில் தனியாக மோட்டர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்கும். ஸோ இது தனியாக ஆப்ரேட் ஆகும். ஸோ இதுக்கும் இங்கே ஒரு மோட்டர் இருக்குது, ஸ்ப்ரே இருக்குது. ஸோ இதுனா இது ரிமோட் ஆப்ரேஷனா? இது பின்னாடி வந்து என்ன காஸ்ட் வருது? பேட்டரி கெப்பாசிட்டி 5 கிலோவாட் 5 ரூபாய். ஓகே.
இப்போ இதை நம்ம வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாமா? டேங்க் எடுத்துகிட்டு டேங்க் எடுத்து சீப்பராக யூஸ் கீப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே திரும்பினாலும் பவர் டில்லர், பவர் வீடர், பவர் டில்லர், பவர் வீடர். இது ஃபார்முக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கார்ட்டுங்க இது. மல்டிடெக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ இங்கே ஃபுல்லாக டூல்ஸ் தாங்க இருக்குது. ஸோ ப்ரூனரில் இங்கே நம்ம ட்ரை பண்ணியே பார்க்கலாம். இப்போ ஃபால்கானில் பார்த்த மாதிரியே அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் தனித்தனியாகவும் இருக்கும். ஒரே ஒரு பூமை வாங்கிட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு என்ன பர்பஸோ அது வந்து நம்ம. ஸோ ஒரு கார்டிங் டூல் அப்படியே ஆஃபரில் காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. 650 இந்த இது. அவ்வளோதாங்க. ஹாலியில் இருக்கிற ஸ்டால் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு கிடைக்கிறேன். இது ஹால் பி. உள்ள போய் பார்ப்போம் இங்கே என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குன்றது. மரம் வெட்டுறதுக்கான ப்ரூனரு, அதுக்கப்புறம் பழம் பறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய பூம். ஸோ இது கூட பூம் தனியாகவும் வாங்கிக்கலாம். மேலே என்ன ஃபிட்டிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். தள்ளியிருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியல, கிட்ட பார்த்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். 30 அடி ஸ்டெக் வந்துட்டு 9500 ரூபாய் வாலோட வந்துடும். 20 அடி வந்து 5500 ரூபா, அதுவும் ஆளோட வந்துடும். 16 அடி பாஸ்கெட்டோட ஒரு 1500. இது வால் வேணும்னா நீங்கள் தனியாக போட்டுக்கலாம். அதுக்குள்ளது தனியாக வாங்கிக்கலாம். 40 ஸ்டெக் இருக்குது. இங்கே பார்த்தா 40 அடி வரைக்கும் நம்ம ஸ்டெக். என்ன மெட்டீரியல் அது? அலுமினியம். ஸோ என்ன திக்னஸ் வரைக்கும் இது பண்ணலாம்? இது கட் பண்ணலாம் 2.5 இன்ச் வரை கட் பண்ணலாம். என்ன ப்ரைஸ் வரும்? 2900. எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா அது? எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து மகேந்திரா, இந்த சைடு ஸ்வராஜ். இந்த ஸ்டால் தாங்க, இந்த ஸ்டால் தான் நமக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே வந்து இங்கே கிடச்சிடும். டூல்ஸ் இன் த சென்ஸ் இந்த பார்வீடர், டில்லரு, இல்லைனா வந்து சப் கட்ரு, உங்களுக்கு வெல்டிங் மிஷினு, ட்ரில்லரு, எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இதில் இருக்கும். அக்ரி ரிலேட்டடுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நல்ல ஒரு பிராண்ட் கிசான் கிராஃப்ட். இதோட பவர் வீட்டர் நானும் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு 6 months வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்து ஆன் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து மிஷின் ஆன் ஆகும். நல்ல ஸ்டேபிளான ஒரு பிராண்டு. ஸோ இது என்ன ப்ரைஸ் வரும்? 160. என்ன சிசி வருது? இது வந்து 13 HP டீசல். ஸோ இது டில்லர் மாதிரி வருமா, இல்லைன்னா அந்த பவர் வீட்டர் மாதிரி நம்ம வீல் எடுத்துட்டு போகிறோம்? இல்லை, இது பவர் வீட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவ்வளோதான். இந்த ஒரு இதுனா பவர் வீட்டரில் நார்மலாக சீட் வச்சுலாம் ஓட்டுவாங்க. 4 வீல் டிரைவ் மாதிரி ஓட்டணும்னா இந்த மாதிரி. ஏன்னா மேக்ஸிமம் பவர் வீட்டர் பார்த்தீங்கன்னா 9 HP வரையும் தான். பிலோ 9 HP தான் பவர் வீட்டர். எப்போ போயிட்டாலே பவர் டில்லர் கேட்டீங்க. 13 HP டீசலில் வீடு. உங்களுக்கு பெட்ரோல் மோட்டர் வேணுமா? இருக்கு. ப்ரெஷர் பம்ப் வேணுமா? இருக்கு. பெட்ரோல் மோட்டரும் ப்ரெஷர் பம்பும் சேர்த்த கம்போ வேணுமா? அதுவும் இருக்கு. புஷ் கட்டர் வேணுமா? இருக்கு. எலக்ட்ரிக்கல் புஷ் கட்டர் வேணுமா? அதுவும் இருக்கு. ஸ்ப்ரேயர் வேணுமா? இருக்கு. மற்றபடி கிரைண்டிங் டூலு, கட்டிங் டூல் வேணுமா? அதுவும் இருக்கு. வெல்டிங் டூல் இருக்கா வேணுமா? அதுவும் இருக்கு. ஆர்டினரி பேட்டரி ஸ்ப்ரேயர், பெட்ரோல் ஸ்ப்ரேயர் எல்லாமே வந்து இந்த ஸ்டாலில் இருக்கு. ஸோ ஒரு பிகினருக்கு வந்து ஒரு ஐடியா வேணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
ஏன்னா சில பேருக்கு வந்து பவர் வீடர் ஓகேன்னுவாங்க, சில பேருக்கு பவர் டில்லர் தான் வேணும்னுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சிசி வைஸ், ரேட் வைஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸாக பார்க்கலாம். ஸோ மினி வீட்டர்லேருந்து பவர் வீட்டரு, பவர் டில்லரு அப்படியே வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன மினி டிராக்டர் மாதிரி கூட ஒரு இது இருக்குது பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பவர் வீட்டருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ பவர் வீடரில் ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. பட் இதில் வந்து மேலே நீங்கள் உட்காந்து ஓட்டுறதுனால பெரிய வைப்ரேஷன் இருக்காது. பவர் வீடர் இது வரைக்கும் நம்ம பெட்ரோல், டீசல் இதுதான் பார்ப்போம். ஸோ பேட்டரி ஆப்ரேட்டட். ஸோ அக்ரிகல்ச்சர் பவர் வீடர் பேட்டரி ஆப்ரேட்டட் கிசான் கிராஃப்ட்லேருந்து நல்ல ட்ரை. ஆல் பிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா டிராக்டர் ஃபிட்டிங்ஸ் நாங்கள் நிறையா இருக்குது. ஸோ டிராக்டரோட ஸ்டால்ஸும் இருக்குது. அது இல்லாமல் இது மாதிரி டிராக்டருக்கு தேவையான டில்லர்ஸு, ஸோ அதோட அட்டாச்மெண்ட்ஸு எல்லாமே நிறையா ஸ்டால்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே எந்த ஹாலில் எங்கே திரும்பினாலும் ஸோ பவர் வீடர்ஸோ, பவர் டில்லர்ஸு, சப் கட்ரு, புஷ் கட்ரு இந்த மாதிரி ஸ்டால்ஸ் தான் நிறையா இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஹால் சிக்குள்ளே போகிறோம். ஸோ ஹால் சியில் என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குன்றதையும் பார்த்தோம். சார் சொல்லி சார், இது என்ன மாடல் இது? சார் இது டிப்பிங் மாடல் சார். நீங்கள் வந்து ஃபார்மிங், அப்புறம் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஏதாவது லோடிங் அன்லோடிங் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. 110 கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்குது. இது 2.5 வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. இது ஃபுல்லாக எலக்ட்ரிக்கலா? ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் தான் சார். ரெண்டு விதமாக பேட்டரி யூஸ் பண்ணுறோம். லித்தியம் பேட்டரி, இப்போ லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. லித்தியம்னா 1 year வாரண்டி வரும். பேட்டரி பேக்கப் வந்து நீங்கள் 3 to 4 hours சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். தொடர்ந்து ஒரு 8 hours வரைக்கும் ரன்னிங் ஃபுல்லாக 60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடையாது. ஓகே. கஸ்டமர் என்ன பர்பஸ்க்கு நீங்கள் கேட்கணும் அதுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வேற நிறைய மாடல் இருக்குது. ஓகே. எனக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்றேன், எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிடுவாங்கன்னு கேட்டா அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே. இது மிஸ்ட் ப்ளோவர். ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்பேர் அடிக்கும்போது வந்து இன்னும் ஃபாக் மாதிரி நல்லா இதுவாக வரணும், நல்லா பூவாக ரொம்ப சாஃப்டாக வரணும்னா இதை வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பேட்டரி ஸ்பேரில் இதை அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ இது பண்ணிக்கலாம். இது எல்லா பேட்டரி ஸ்ப்ரேயர்லையும் வந்து இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட்டிங் ஒரே இது தான். ஸோ இந்த பேட்டரியில் வந்து இது ஆப்ரேட் ஆகும். ஸோ அதுதான் மெக்கானிசம். இது இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேன் ஒன்று இருக்கும். ஸோ ஃபேன் இதனால இந்த லாசரில் இருந்து தண்ணி வரும்போது இன்னும் நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து தண்ணி நல்லா ஸ்ப்ரிங்கிள் ஆகும். ஜெய் பேடி வீடர் தஞ்சாவூர். பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து பேடி வீடர் மட்டும் தாங்க இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அந்த 52cc இன்ஜின்லேயே வந்து பேடிக்கு என்னென்ன வந்து வீட்டில் தேவைப்படுமோ அந்த ஃபிட்டிங்ஸோ, ஸோ அந்த ட்ராலி டைப்லேயே வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்டால் ஏல வந்து டூல்ஸ் நிறையா இருந்தது. ஸோ ஸ்டால் பி அண்ட் சியில் பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கான ஃபிட்டிங்ஸு, டிராக்டரோட ஸ்டாலிங் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே வந்து சிறு குறு விவசாயின்றதுனால விவசாயிகள் அவங்க யூஸ் பண்ணுற அந்த டூல்ஸு, அந்த எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹோம் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் இதில் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் டிராக்டர்ஸ் அது இதெல்லாம் வந்து அதிகமாக கவர் பண்ணலை. பவர் வீடர்ஸு, ஸோ பவர் டில்லர்ஸு, மினி வீடரு, புஷ்கட்லேயே அந்த புஷ்கட்டோட ஃபிட்டிங்ஸு, ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரூடிங்கான எக்யூப்மெண்ட்ஸு, கார்டனிங் எக்யூப்மெண்ட்ஸு, ஸோ இதுதான் அதிகமான என்னோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் அந்த வீடியோஸ் அதிகமாக வந்து எடுத்துருக்கிறேன். டீட்டெயில்ஸாக அதை தான் கேட்டிருக்கேன். மற்றபடி புதுசாக ஏதாவது வந்து எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தோன்னா அதுக்கும் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு அந்த வீடியோஸ்லாம் கவர் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உரிச்ச மட்டை, இந்த உரிச்ச மட்டையிலிருந்து நேரடியாக கோகோ பித்து தயார் பண்ணுற மிஷின் கொண்டாந்துருக்குறோம். இதில் நமக்கு தேவையான அளவுகளையும் பண்ணிக்க முடியும். கோழி பண்ணைக்கு வேணுங்கிற சைஸ் பண்ணிக்கலாம். அதை விட கட்டி அடிக்கிறீங்க அப்படின்னா கட்டி அடிக்கிற சைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் சில இது நரம்பு பெருசாக வேணும்னு கேட்பாங்க, அது மாதிரி பண்ணிக்கலாம். இதில் இந்த மிஷினுடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓன் பண்ண வச்சுருக்காங்க இல்லைங்களா. இப்போ 5000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மிஷின் போதுமானது. அவங்க டைரெக்டாக அடித்து முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மணிக்கு 50 கிலோ பவுட்ரு இந்த மாதிரி கிடைக்கும். மணிக்கு 50 கிலோ பவுட்ரு இந்த மாதிரி வருது. இதில் ஒரு 10 மணி நேரம் ஓட்டினாங்கன்னா 500 கிலோ பவுட்ரு
ஏறத்தாழ ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுன்னு சொல்லுவாங்க. இது மஞ்சள் தண்ணி எல்லாமே கட்டாயி உள்ள நரம்பெல்லாம் கட்டாயி உள்ளே வந்துடும். சிங்கிள் டைம் ஒன்ஸ் உள்ளே போட்டோம் அப்படின்னா ஃபைனல் ப்ராடக்ட் வந்து அது மாதிரி. அது இல்லை இல்லை இளநீ போடலாம், இளநீ கூடு போடலாம், காஞ்ச இளநீ கூடு இது மாதிரிலாம் போட்டு நீங்கள் பவுட்ரு மேக் பண்ணிக்கலாம். கொப்பரைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, கொப்பரைக்காயை போட்டு அடிச்சுக்கலாம். தொட்டி என்ன ஆகுன்னு ஒரு கேள்வி இருக்கும். தொட்டியெல்லாம் வெட்டி வெளியே வந்துடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இளநீயில் அடித்தது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டி இருக்கும், பிட்டு பிட்டா இருக்கிறதெல்லாம் தொட்டி. இது ஒரு ஆட்டோமேட்டிக்ங்க. சரி, நம்ம உரிமட்டையை வந்து அந்த தொட்டியில் போட்டோம்னா அது இது வழியாக மேலே போய் உள்ள வெட்டி வெளியே வரும். மேலே போகும்போது கொஞ்சம் எச்சா போயிருச்சு அப்படின்னா உள்ள போகிறத நிறுத்திக்கும், தானா நிறுத்திக்கும். அதுக்கப்புறம் லோடு குறைஞ்ச பின்னாடி திரும்ப எடுத்து. இது வந்து 12 HP, மொத்தம் 14 HP இந்த மிஷின். நேரத்துக்கு எத்தனை மட்டை போகுதுங்க? மணிக்குங்களா? இது வந்து மணிக்கு 500 மட்டை போகும். அது ஆட்டோ ஃபீடர் இதுங்களா 200 மட்டை மணிக்கு. வெயிட் எவ்வளோ வருங்க மட்டைங்களா? வெயிட் எவ்வளோ வரும்? இல்லை புரியல. அஞ்சு எவ்வளோ வெயிட் வருங்க? அது மட்டையை பொறுத்து மாறுபடும்ல. இது சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா வந்திருக்கு. அந்த ஃபீல்டு உள்ளவங்க பார்த்தோன்னே சொல்லுவாங்க இது நல்லா வந்துருக்கு. பிளாக் அடிக்கிறதுக்கு உடனே எடுத்துக்குவாங்க. போலி பண்ணிக்கு போனீங்கன்னா அது கொஞ்சம் காசு கம்மியாக தானே, காசு கம்மியாக இருக்கு. அதனால பிளாக்குக்கு போயிடும். அதை ப்ராசஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல காசு. ஆமாம். வணக்கம், என் பேர் ஆனந்த். நான் வந்து ஷார்ப்கார்டா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸோட மேனேஜராக இருக்கேன். வாங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். நம்ம கம்பெனியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக வீடர்ஸ்லாம் நம்ம நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி மூவர்ஸ், ஏடெக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரைக்கு மேலே இருக்க புல்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் நம்ம ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா வீடர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். இது புதுசாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம கம்பெனியோடதில். அடுத்து இந்த மினி வீடர், மாஸ்டர் வீடர் இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு களை எடுக்கிறது யூஸ் ஆகும். இதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா இது எல்லாமே நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டீசல் இன்ஜின்லேயும் பண்ணிகிட்ருக்கோம், பெட்ரோல் இன்ஜின்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா இன்ஜின்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடர்ஸு. வேணால் நம்ம ஸ்டாலில் விசிட் பண்ணி நம்ம மிஷின்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இப்போ இது புஷ் கட்டர் வந்து கீழே அட்டாச்மெண்ட்ல போட்டு யூஸ் பண்ணிக்க முடியுமா, இல்லை வெறும் புஷ் கட்டருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? இதில் 3 அட்டாச்மெண்ட் வந்துடும் சார். பிளேடு டைப்பு, ரவுண்ட் பிளேட், அந்த அதில் வந்து ஓகே அது ஒன்று வந்துடும். இது ஒன்று, இன்னொன்று இந்த ஷேப்பில் ஒரு பிளேட். ஆமாம். அது 3 பிளேட் அட்டாச்மெண்ட் இது. ஓகே. நானே கேட்டால் கொஞ்சம் ஹெவி பர்பஸ் இந்த டில்லர் இது மாதிரிலாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்களா, அது மாதிரி இதுவும் எலக்ட்ரிக்கில் பண்ணலாமா, அந்த இது பண்ண முடியுமா, இல்லைன்னா அது பெட்ரோல் தான்? மாட்டாங்க. அது அட்வைசபிள் இல்லை அது போடுறது. அப்போது அவ்வளோதான், சியும் முடிச்சு. சி வந்து சின்ன ஹால் தான், ஸோ அதனால் இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. நிறையா டிராக்டருக்கான இதுதான் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக பியில் ஒரு ஸ்டாலை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாலை மட்டும் தேடிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஹாலுக்கு போயிடலாம். சாமி வீடர்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சென்னை பேஸ்டு கம்பெனி. சென்னை குன்றத்தூரில் தான் இருக்குது இவங்களோட ஃபேக்ட்ரி. ஸோ இவங்க ஃபேக்ட்ரிக்கும் போய் பார்த்துருக்கேன். ஸோ எங்கள் ஸ்டாலில் வந்து எல்லா மாடலும் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இவங்களை யூடியூப்பில் தான் வந்து வீடியோஸை பார்க்கும்போது வந்து இந்த டிராக்டர் பெஸ்ட்டு. வீடர்லேயே வந்து பைக்கில் வந்து வீட்டுறது, அதுக்கப்புறம் இந்த 4 வீலர் டிராக்டர் மாடல் வீடர்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைனா வீடியோஸில் நிறையா பார்க்குற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இவங்க சைடில் அது முதல்ல பார்த்தேன். இது மாதிரி மினி வீட்ரு. ஸோ இந்த வீட்ரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடி 1 அடியில் கூட நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து வீடிங் பர்பஸும் பண்ணலாம், அது இல்லாமல் வந்து மழை அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்டப்ல, அதாவது வந்து செடிலாம் இருக்குன்னா செடி இப்போ ரொம்ப வளர்ந்த செடிலாம் வந்து கேஸ் கட்டர் மாதிரி நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி பர்பஸ்க்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 3 பிளேடு மாற்றி இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப இம்ப்ரெசிவ் இந்த மாடல் எனக்கு. இது மாடல் DY15 சொல்லுவாங்க சார். DY16 ஒரு மாடல் இருக்கு. DY15 பார்த்தீங்கன்னா 7 HP பெட்ரோல் வரும். DY16ன்றது உங்களுக்கு 9 HP பெட்ரோல் வரும். இதோட வித்து பார்த்தீங்கன்னா 1 அடி வரும், 50 சென்டிமீட்டர். DY16ன்றது உங்களுக்கு 2 அடி வரும். இந்த டிஃபரன்ஸ். அது 9 HP வந்து 7 HP வரும். இது 3-in-1 தான். உங்களுக்கு ப்ரோவிங் பிளேடும் வந்துடும், ஷபுல் கோர் பிளேடும் வந்துடும், அப்புறம் ஹை ஸ்பீட் வீடர், அதாவது உங்களுக்கு அந்த கிராஸ் கட்டர்னு சொல்லுவாங்க, அந்த பிளேடுமே வந்துடும்.
இந்த 3-in-1 தான் நீங்கள் பிளேடை மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் ஷேடிங்குமே உங்களுக்கு வந்துடும். ஸ்கெட்ச் ஷேடிங்னா நீங்கள் தெரியும் நினைக்கிறேன், பவர் டில்லர்லாம் இருக்கும், அது பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 day டர்ன் ஆகிடும். ஓகே. ஸ்கெட்ச் ஷேடிங் வரதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கியர் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு ஒன்று இருக்கும், ரிவர்ஸ் 2 வரும், பேக்கில் டிரைவ் இருக்கு, ஃப்ரண்ட்டுக்கு வந்துமே ஸ்பீடு உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகே. இப்போ ஆல் ஈக்குவல போகிறோம். இந்த ஹாலில் ஃபுல்லாக ஃபெர்டிலைசர் அண்ட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் இந்த ஸ்டால்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ பண்ணாரி அம்மன் ஸ்டால் இருக்குங்க. இது பயோ என்சைம் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ இது என்ன பர்பஸ் யூஸ் இது வந்து பண்ணுறது? உங்களுக்கு சீவிட் பேசிஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங்க்கு அதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். இப்போ EM பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குல்ல, ஏதோ கேப்சூலும் போட்டுருந்தது அங்கே. ஃபார்ம் தனியாக இருக்கும், அது பெயிண்ட் ஆலியில் பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் ஷீட்ஸுக்கும் வந்து நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ நானே வந்து ஒரு 7-8 ஸ்டால் பார்த்துட்டேன். ஸோ இதில் ஒரு ஸ்டாலில் டீட்டெயில் சூர் கேட்டுருந்தேன் ஒரு மல்ச்சிங் ஷீட்டை பற்றி. சார் இது வந்து வீடு மேட்டுங்க. ஆ, இது வந்து மரப்பயிறு அந்த மாதிரி இதுக்கு போடுவாங்க சார். கட் சைஸ் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. 1 மீட்டருக்கு 1 மீட்டர், 4 அடிக்கு 4 அடி, 5 அடிக்கு 5, 2 மீட்டருக்கு 2 மீட்டர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஆனால் இப்போ இது தண்ணி வந்து உள்ள இதுவாயிடும். உங்களுக்கு தண்ணி இருக்கும், காற்றோட்டலாம் உள்ள இருக்கும். ஓகே. நல்லா இருக்கும் சார். ஸோ இப்போ வந்து இந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து வைக்க முடியும். இதோட பெரிய மரத்துக்குலாம் என்னால் வைக்க முடியுமா? இது இல்லை சார், இது வந்து 8 இன்ச் ஹோல்ஸ், அதாவது 12 இன்ச் ஹோல்ஸ் இருக்கு. நீங்கள் இப்போ 2 மீட்டர் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டயா சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்கும். இது டைம் இது பண்ணி வரனால உங்களுக்கு 15 days டைம், டெலிவரி டைம் ஆகும். ஜெயஸ்ரீ பயோடெக் ஃபுல்லாக டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸ், வாழைமரம்லாம் சாம்பிளே வச்சுருக்குறாங்க இங்கே. இந்த மிஷினில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு 4 கிலோ வரைக்கும் ரா மெட்டீரியல் போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மிஷினை ஓட்டிக்கலாம். இந்த மாடல் வந்து உங்களுக்கு என்ன 700 மாடல், 700 வாட்ஸ் இது, 1/2 HP மோட்டர். நீங்கள் இதில் கடலை, எள்ளு, தேங்காய், மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் சீட் நீங்கள் ஆயில் எடுத்துக்கலாம். இல்லை ஆல்மண்ட் ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா கோல்டு ப்ரெஸ் ஆயில் மிஷின், ஃபுல்லி SS பாடி தான் இதில். வணக்கங்க, என் பேர் லதா, நான் துடியலூர்லேருந்து வரேன். இது வந்து ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இது வந்து ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி கொடுத்தா போதும், மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். இது வந்து அடி உரமாக கொடுக்கறது. இது போக ஸ்ப்ரேயிங்கெல்லாம் இருக்குது. பஞ்சகாவியா, மீன் அமிலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு பஞ்சகாவியா, 3G கரைசல், கெம்மு, இதெல்லாம் வாரம் வாரம் ஒரு மருந்து அடிக்கும்போது செடிகளுக்கு எந்த விதமான நோய் பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். பஞ்சகாவியா வந்து சார் வந்து தயிர், மோர், நெய், கோமியம், சாணம், இது வந்து பஞ்சகாவியா. குரு பஞ்சகாவியா வந்து சாணம், நாட்டு மாட்டு சாணம், கோமியம், அது கூட கற்றாழை, அப்புறமேட்டு எருக்கம் இலை, குப்பைமேனி இலை, இந்த மாதிரி இந்த பொருட்கள்லாம் போட்டு செய்கிறதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். நிஜமாகவே ஒரு மக்கு ஒரு டைம் செடிக்கு ஊற்றிடணும். அடுத்த வாரம் ஸ்ப்ரே பண்ணோம்னா செம்ம ரிசல்ட் இருக்குங்க. குரு பஞ்சகாவியா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. சீடு ஃபுல்லாகவே ஆல் ஈக்கு மாற்றிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீட் ஸ்டால் ஃபுல்லாமே வந்து இந்த ஹாலுக்கு வந்தாச்சு. இப்போ நாட்டு காய்கறி விதைகள். ஸோ நாட்டு விதைகள் வேணும்னா இங்கே ஆப்ஷன்ஸும் நமக்கு நிறையா இருக்குது. 1 இல்லை 2 இல்லை, நிறைய கடைகள் வந்து இங்கே இருக்குது. பாண்டியன் சீட்ஸ், கிழங்கு வகைகள்லாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. சீடு மட்டும் இல்லை, கிழங்குகளும் வேணும்னா இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாட்டு மஞ்சள் இருக்குது, வெற்றிலை, வெள்ளி, பிடிக்கரணை, கஸ்தூரி மஞ்சள், சேப்பக்கிழங்கு, மா இஞ்சி. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிருஷ்ணன் ஸ்ட்ரீட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சீட்ஸு, கிழங்கு, அது மட்டும் இல்லாமல் செடி, கிரேப்ஸு, முருங்கை, இந்த செடிலாம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் உயிர் உரம் அதெல்லாம் இருக்குது. பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாசியம், ஹைகோடர்மா வெரடி எல்லாமே இருக்குது இங்கே. எப்சம் சால்ட்டோ, போன் மீல், ஸோ மாடி தோட்டத்துக்கு தேவையான இதெல்லாம் இருக்குது. தாயகம் மரப்பு விதை சேகரிப்பு மையம், இவங்களோட யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன்.
ஸோ அதில் அந்த நண்பர் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சீட்ஸ் என்னென்ன கலெக்ஷன் பண்ணுறாரு, எப்படி கலெக்ட் பண்ணுறாருன்னு எல்லாமே வந்து அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இன்றைக்கி எதுவும் என்னால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல, நாளைக்கு தான் வந்து பார்க்கணும். மற்ற கடையோட தாயகமில் வந்து ரஷ்ஷு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, கொஞ்சம் பிஸியாகவே இருக்காங்க. ஸோ மிளகாலே பார்த்தீங்கன்னா இது நாட்டு மிளகா, இது நெய் மிளகா, இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் சில்லி, அதுதான் கத்திரிப்பூ கலரில் இருக்கும் பொழுது. இது காந்தாரி மிளகா, நல்லா காரம் இருக்கும் இந்த மிளகா. இது பேடைக்கு மிளகாவும், இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். இது ஸ்பைசி சில்லின்னு போட்டிருக்காங்க இங்கிலீஷ்லேயே. இது சீனி மிளகாய். இது என்ன சீனி மிளகாய்? பெரும்பாலும் கேரளாவில் பயன்படுது. காந்தாரி மிளகா குட்டியே தான் இருக்கும். ஆமாம், 1 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். காரம் அதிகமாக இருக்கும். ஒரு நெயிலான இடத்துலையோ இல்லை ஃபுல் நெயில் இல்லாட்டி பாதி வெயில் பாதி நெயிலோ இடத்துல வச்சுக்கோன்னா 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு தொடர்ந்து உங்களுக்கு பழம் கொடுத்து காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 4 மிளகா போகிற இடத்துல இது 2 மிளகா போட்டனாவே இது எப்படி மேல் இதில் வளருமா? மேல் நோக்கி தான் வரும். காந்தாரி மிளகாயில் இது வரும். இது இல்லாமல் எல்லா மிளகா சீடும் வேணும்னா இது ஒரு மிக்ஸ்டு பேக் ஒன்று இருக்குது. ஸோ காம்போ பேக் மாதிரி தனித்தனியாக வாங்க வேண்டியல, இது ஒரு பேக் வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா மிளகாவில் எவ்வளோ வெரைட்டிஸ் பார்த்தோம். இது மாதிரி மிளகா மட்டும் இல்லை, ஸோ தக்காளிலையும் இருக்குது, கத்திரிக்காயிலையும் இருக்குது. தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் தக்காளி, கொடி தக்காளி, அது மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு கடையில் ஒரு 7-8 கடை இருக்குது அப்படியே நாட்டு பாரம்பரிய விதைகள் சொல்லிட்டு. ஸோ ஒரு கடையிலனாலும் இன்னொரு கடையில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கிழங்கு, பாரம்பரிய நாட்டு கிழங்கு வகைகள், அது மாதிரி இதெல்லாம் கூட நிறைய இருக்குங்க சீட்ஸு. ஸோ ஹைப்ரிட் சீட்ஸும் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டால்ஸும் 2-3 ஸ்டால்ஸ் நான் பார்த்தேன். பட் ஆனால் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல அதில். ஸோ அதனால் இதிலே வந்து முடிச்சுட்டேன். சிஎம் ஈகோ ஹெர்பல் பிளான்டேஷன்ஸ். ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து வெட்டிவேரோட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது வெட்டிவேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வெட்டிவேர் செடியும் வச்சுருக்காங்க. ஸோ 20 செடி வந்து 100 ரூபாய்க்கு நாற்று மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ட்ரை பண்ணோன்னா நம்ம வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக நாளைக்கு நான் வந்து வாங்குற பிளானில் தான் இருக்கேன். இது 1 வாரம் கூட இந்த செடி தாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ தண்ணியை வந்து தெளித்து வச்சுக்கணும், இல்லைன்னா தண்ணியில் முக்கிட்டு ஒரு ஈரத்துணி போட்டு சுற்றி வச்சிட்டோன்னா வந்து 1 வாரம் கூட வச்சு நம்ம பிளான்டேஷன் பண்ணலாம். அவ்வளோதாங்க, எல்லா கடையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஸ்டாலும் க்ளோசிங் டைம் வந்தாச்சு. நாங்கள் 1 மணிக்குள்ளே வந்தோம், மணி இப்போ 6:30 மணி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா A, B, C and E மட்டும் தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். மிச்ச ஹால்ஸ்லாம் எதுவுமே வந்து கவர் பண்ணலை. இந்த அக்ரி இண்டெக்ஸ் 2026 இன்னைக்கு இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 19 தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜூன் 13 5 நாளும் வந்து நடக்குது. ஸோ நாளைக்கு வந்து மிச்சத்தை வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு சில விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்குது. அது சில விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் நாளைக்கு திரும்பி வரப்போகிறேன். ஸோ நாளைக்கும் இந்த விட்ட ஹால்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு பார்ட் 2 தரேன். ஸோ இந்த வீடியோ பார்ட் 1 உங்களுக்கு வரும், அது பார்ட் 2 வரும். இதுதான் எங்களோட முதல் வீடியோ. ஸோ இதில் நிறைய குறைகள் இருக்கும். என் பேச்சே வந்து சரி இருக்காது, வர குழப்பலன்னு பேசியிருப்பேன். இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக வந்து திருத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். திரும்பியும் அக்ரி இண்டெக்ஸ் 2026 இதோட பார்ட் 2 வீடியோவில் நம்ம சீக்கிரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.